ரொம்ப சீரியஸாவே வீடியோ பேசிட்டோம். அதாவது என்ன சொல்றது? ரொம்ப சீரியஸாவே 2, 3 வீடியோ பேசிட்டோம். பட் கொஞ்சம் காமா, ஜாலியா மைண்ட கூல் பண்றதுக்கு ஒரு வீடியோ பேசலாம் அப்படின்னு நெனச்சேன். இதுலயும் நான் வந்து ஏதாவது கருத்த சொருக தான் போறேன். அது நமக்கு ஆடுன வாயும் பாடுனா அதான் சொன்னேன். ஆடுன காலும் பாடுன வாயும் சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாரி தான் நம்ம நெலம. ஃபர்ஸ்ட்டு ஒரு வீடியோ பார்த்தேன் இன்னைக்கு காலைல. ட்விட்டர்ல தான் வந்துச்சு. ஒரு கிரக பிரதர்ஷனம் நடத்துறாய்ங்க. ஃப்ளாட்ல எங்கேயோ நடத்துறாய்ங்க போல. கிரக பிரதர்ஷனம் நடத்திருக்காய்ங்க. அதுக்கு மாட்ட வீட்டுக்கு கூட்டி வந்து சுத்த வைப்பாங்கல்ல. இது ஏதோ ஒரு சம்பிரதாயம் மாரி பண்றாய்ங்க. ஃப்ளாட்டுக்கு கொண்டு வர முடியாது. லிஃப்ட்லாம் ஏத்தி படியில ஏத்தி கொண்டு வர முடியாதுன்றதுக்காக பொம்மை இருக்குல்ல, பொம்மை மாடு இருக்குல்ல, அத கீ குடுத்து சும்மா விட்டுருக்காய்ங்க. என்னங்கடா டேய்! உங்க டெக்னாலஜி டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லி எல்லாருமே மாறு தட்டிக்கிறீங்க. இந்த அளவுக்கு டிஜிட்டல் இந்தியாலாம் வேணாம்னு பொறுமையா போலாம். இந்த அளவுக்கு டிஜிட்டல் இந்தியா வேணாம். இந்த அளவுக்கு டிஜிட்டல் இந்தியாலாம் வேணாம்னு பொறுமையா போலாம். இந்த அளவுக்கு டிஜிட்டல் இந்தியா வேணாம். ஸோ பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி வீடியோ கிளிப்ஸ்லாம் 1, 2 பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். காடை போட்டு விட்டுருங்க போட்டிங்கன்னு வைங்க, எனக்கும் சேஃப்டி. அது உண்மையாலுமே இருந்தா கூட யாரும் உங்களாண்ட வந்து எந்த கேள்வியும் கேட்க முடியாது. நல்ல ஐடியா சார், ஃபாலோ பண்ணிக்கிறேன். பாரிசாலன் பத்தி பேசி எப்படி ப்ரோ என்டர்டெயின் பண்ண போற அப்படின்னா, என்டர்டெயின் தான் பாரிசாலன் இருக்காப்ல. ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. கூட தெரியல. ஒரு மேட்ரு பிரிக்கிட்டோம் நசிக்கிட்டோம்னு சொல்லி ஒரு கூட்டம் தெரியுதுல. அதாவது நான் அந்த மக்களை அட்ரஸ் பண்ணல. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பாதிக்கப்படுற மக்களையோ அந்த அந்த வார்த்தையை அட்ரஸ் பண்றாங்களோ, எங்களை எப்படிலாம் கண்ட்ரோல் பண்றீங்க நாங்கள மேல எந்திரிச்சு வருவோம் அப்படின்னு பேசிட்டு சினிமா துறையில சுத்தி தெரியுது இல்ல, பொலிட்டிக்ஸை சுத்தி தெரியுது இல்ல, அவங்கள சொல்றேன். அவன் எடுத்த படம் தான் பைசன் படத்துல அந்த கீழே கார்டில் போட்டிருக்காங்க போல, போட்டோல படத்துலலாம் காட்டியிருக்காங்க. நாயர்ன்ற பேரை சேர்த்திருக்காங்க. நாயர்ன்றது வந்து எப்படிங்க அவங்க வாங்கி வந்த பட்டமா அப்படின்னு சொல்லிட்டு பாரிசாலன் கேட்டிருக்காப்புல. கரெக்டான கேள்விதான். பாரிசாலனுக்கு அப்படி எடுத்து கொடுத்துருக்கான் பாரு. பாரிசாலன் பார்த்தாலும் சரியில்லை. ஸோ எடுத்து கேட்ட கேள்வி சரியான கேள்வி. அந்த கேள்வியை பாருங்களேன். சும்மா அந்த சாதி ஒழிப்பு போராளி மேக்கப் போடுறத நிறுத்துங்க முதல்ல. அதுவும் என்னன்னு தெரியல, எல்லாம் தான் சாதி ஒழிக்கிறேங்கிறாங்க. நான் கேட்குறேன், அவ்வளோ பெரிய சாதி ஒழிப்பு சிந்தனை கொண்டு வந்தானே நீ கிரெடிட்ஸ் போட்டியே, அதுல யாரு? அது அப்படியே தான் போடுறீங்க. படத்துல இருக்கு, வேணா போய் பாருங்க. கிரெடிட் சீன்ஸ் அந்த போடுவாங்கல்ல எழுத்து, அதுல ஆரம்பத்துல போடும்போதே வருது. அது கரெக்டா நம்ம கண்ணில் போட்டுருச்சு. ஏன்னா தெரியும் இவர் சாதி ஒழிப்பு போராளி, எங்கத்த சாதி ஒழிச்சிருக்காருன்னு பார்க்கலாம்னு நினைச்சேன். அது தமிழ் சாதி மட்டும்தான் ஒழிக்கணும். கரெக்டாக தான் கேட்டிருக்காரு. ஒடுக்கப்பட்டவன் பிதுக்கப்பட்டவன் சாதி அடக்குமுறை, இந்த நாயர்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதுவும் சாதி பட்டம் தான். பைசன் சாதியை தூக்கி எறிந்து வெளிவந்தோம், நாங்கள் காலமாடன் முட்டி தூக்கி எறிவோன்றீங்க. என்னத்தை தூக்கி எறிந்தீங்க? நாயர்னு போட்டுட்டு போய் படம் எடுத்துட்டு இருக்கீங்க. அங்கிட்டு என்னடா இவன் டியூட்டுன்னு ஒரு படம் எடுத்துருக்கான். அவன் யாருன்னு பார்த்தா தெலுங்கு. ஒட்டுமொத்தமாக இருக்கவங்க தெலுங்கு படம் எடுத்திருக்காங்க. என்ன படம்? டியூட். அற்புதமான காவிய படம். பெண்கள் வந்து கல்யாணம் பண்ணணுமா ஒருத்தவனா, கல்யாணம் பண்ணி குழந்தை பக்கிற ஒருத்தையும் கூட அந்த பேருக்கு இனிஷியல போட்டு வருது. அதுக்கப்புறம் தான் பாவப்பட்ட ஹீரோவை ரோட்ல பிச்சைக்காரமே சுத்த விட்டுறாங்க. இது காவியமான படம். விசில் அடிக்கிறாங்க. 100 கோடி பட்ஜெட்ன்றாங்க. இதை கொண்டாடுது, இந்த கூட்டம் தான் கொண்டாடுது. அதுக்கான வெளியே சந்திச்சுதான் ஆக போகுது. சரி, இந்த நாயர்ன்ற விஷயத்தை கண்டுபிடிச்சு நம்ம பாரிசாலன் சொன்னார் பாத்தீங்களா, அதுக்கு பாரிசாலனுக்கு ஒரு உமா கொடுமடாடி. இந்த ஜாதியை பத்தி பேசிட்டா அந்த ஜாதியெல்லாம் எனக்குலாம் சிரிப்பு தான் வருது. இந்த ஜாதி ஆண்ட பரம்பரைலாம் சொல்றாங்க, சிரிப்பு தான் வருது. ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் பார்த்தேன், ஏதோ ஃபாரின்ல இருந்து ஒரு பையனை லவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்க. வெளிநாட்டு வினோதங்கள் அப்படின்ற மாதிரி இங்க இருக்க பையன் வெளிநாட்டு பொண்ணை லவ் பண்றான். நம்ம ஆளு கோவை 360 ரஷ்யா பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான்ல. ஸோ அந்த மாதிரிதான் இதெல்லாம் பெருமையா பார்த்துட்டு சூப்பர் மாசம் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ரஷ்யாவில் இருக்க அந்த பொண்ணு என்ன ஆளுங்க நம்ம ஆளுங்களா அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. இது ஏன் நான் பேசுறேன்றது ஒரு வீடியோ கிளிப் பாருங்களேன். தஞ்சாவூர் டெல்டா கூனம்பட்டி கிராமத்து இளைஞருக்கும் ஜெர்மன் நாட்டு பெண்ணுக்கும் ஜெர்மனியில் ஐடி நிறுவனத்தில் ஏற்பட்ட காதல். இரு வீட்டார் உறவினர்கள் நண்பர்கள் புடைசூழ தஞ்சாவூரில் டும் டும் டும். ஜெர்மனி நாட்டு பொண்ணு மாமனார் மிரண்டாராம், மாமனார் அதிர்ச்சி, மருமகன் சிரிப்பு அப்படின்னு டைட்டில் போடுறாங்க. இதே தமிழ்நாட்டில் நடக்கும். இந்த சமூகத்தை இருந்தவன் கட்டியதால் இந்த சமூகத்தில் வெட்டினார். என்ன நீதானா ஆக்சிடென்ட்ல லாரி டமாலு டிரைவர் பனால்னு எழுதினாலு அங்க செத்தவங்க குடும்பம் அழுதுட்டு இருக்கும்போது உனக்கு எதுக்கு போன கேக்குதா? எனக்கு ஒன்னே ஒண்ணு புரியலைங்க. உங்களுடைய ஐடியாலஜியே எனக்கு புரியல.
கூட நம்ம கூடயே வாழ்ந்திருக்கான். பல லட்சம் ஆண்டுகளா, பல்லாயிரம் ஆண்டுகளா கூடயே சேர்ந்து உழைச்சிருக்கான். இந்த சமூகம் வளர்ந்ததுக்கான காரணம் இந்த சமூகமும் சரி, இந்த சமூகமும் சரி. 2ம் சேர்ந்து அவங்களுடைய அர்ப்பணிப்பு, அவங்க வேலையை பார்த்தனால தான் இந்த ஒட்டுமொத்த சமூகமும் மேலே எந்திரிச்சு நிற்கிது. ஒரு ஆண்ட பரம்பரை மட்டும் மேலே நிற்க முடியாது. ஒரு ஒடுக்கப்பட்ட பரம்பரை மட்டும் மேலே நிற்க முடியாது. எல்லாருமே சேர்ந்து தான் வேலை பார்க்குறோம். இவர் செய்கிற பொருளை நம்ம வாங்குறோம், நம்ம செய்கிற பொருளை இவர் வாங்குறாரு. நம்ம மாற்றி எல்லாரோட சுவாசிக்கிற காற்று முதற்கொண்டு அங்கிட்டு போயிட்டு தான் வந்துட்டு இருக்கு. தண்ணி முதற்கொண்டு நம்ம வீட்டில் நம்ம போடுற குப்பைகளை அள்ளுறது அவங்க தான். அவங்க அள்ளலைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நாரி போயிடுவோம். ஸோ அம்முடி வெட்டுறவங்க, இந்த முடி வெட்டும் தொழில் இல்லைன்னா எல்லாருக்கும் எப்படி அழகு இருக்குன்னு ஒரு பாட்டு வேறு வந்திருக்கும். எல்லாமே எல்லாத்துலேயும் லிங்காக தான் இருக்கும். ஆனால் ரத்தம் கலந்துடக்கூடாதான். கல்யாணம் பண்ணி குழந்தைய பற்றி கொடுக்கூடாதான். நியாயமான வர லவ், நியாயமான ஒரு இணக்கமான காதல் வந்துச்சுன்னா தப்பே கிடையாது. ஆனால் இண்டிவிஜுவலாக நாங்கள் வந்து ஆண்ட பரம்பரை மாறணும், இதை வச்சு நாங்கள் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணணும் அப்படின்லாம் ஒரு நினைக்கிறாங்கல்ல, அது தவறு. ஸோ அதை நம்ம என்றைக்குமே ஏற்றுக்க போகிறதில்ல. நீ யாரு, அவனாக இருக்கட்டும். பட் உங்களுக்கு இணக்கமாக ஒரு நடந்துருச்சு, பேசிக்காக கூப்பிட்டு விசாரிங்க. இயல்பான ஒரு லவ்வாக இருக்குது அப்படின்னா அதை ஆதரிச்சிருங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். அது தப்பு கிடையாது. நான் எல்லாரும் மனுஷங்க தான், எல்லாருமே ஆதியிலேருந்து ஒன்றா தான் இருந்தோம். இனமாகவும் மனமாகவும் மாறினதுக்கான அதை பார்த்த தொழிலின் அடிப்படையில் வந்த பேர். உங்கள்கிட்ட திரும்ப சொல்கிறேன், பிஏ படிக்கிற ஒருத்தன், ஆர்ட்ஸ் படிக்கிற ஒருத்தன், இது மாதிரி தான் டிஃப்ரென்ஸு. அது மாதிரி நீங்கள் இதை பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா தான் மாறும், இல்லைனா மாறவே மாறாது. இவங்க மாற்றவும் விட மாட்டாங்க. சரி, வீடியோ பார்த்துருப்பீங்கல்ல, ஜெர்மனிலேருந்து வந்த பெண் இங்கே இருக்கவனை கல்யாணம் பண்ணாங்களாம். தஞ்சாவூரே அதிர்ந்ததாம். என்ன ஸோ கடவுளே, நீங்கள் சொல்ல கொண்டாடக்கூடிய தலைவன் சொல்கிறீங்களே, ராஜராஜ சோழன் எங்காளுக, பாண்டிய வம்சம் எங்காளுக. பாண்டிய வம்சத்தில் எத்தனை குடும்பத்தில் பொண்ணு எடுத்திருக்காங்க தெரியுமா? யூரோப்பில், எத்தியோப்பாவில், ஜெர்மனியில், ரஷ்யாவில், எல்லா இடங்கள்லையும் இருக்க மன்னர்களோட குடும்பத்தை வாரிசெல்லாம் இங்கே கல்யாணம் பண்ணி தாண்டா பிள்ளை பார்த்துருக்காங்க. உங்கள் மன்னர்கள் வாரிசெல்லாம் ராயல் பிளட்லன்றா, அதுக்கும் உங்களுக்கு சம்மந்தமே இல்லை. இது யார்? எல்லா மன்னர் பரம்பரையும் ஆதியில் ஒரு டிஎன்ஏ இருக்குது. சூரியன்ற குடும்பம் இருக்குது. சூரியன், மனு அப்படின்னா இருக்காங்க, அவங்க வரிசையாக இருக்காங்க நிறைய பேர். ராமர் இருக்கார்ல, ராமர் லைனேஜில் தான் நம்மளுடைய ராவணன் வருவாப்புல. இது எதுவுமே தெரியாமல் 2 பேரும் அடிச்சுட்டு மோதிட்டு இருக்காங்க. வரலாறு தேடுங்க. சோழர்களுடைய வம்சம் ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கன்னு தேடி போங்களேன். சோழர்களுடைய ஆரிஜின் எங்கன்னு தேடி பாருங்களேன். வடநாட்டுக்கு போகும். வடநாட்டுக்கு போனால் அவங்க எங்கே இருந்துறாங்கன்னா அதுக்கு பின்னாடி போகும். ஸோ இதுதான் ப்ராக்டிக்கலான விஷயம். நீ தேடி பார்த்தா தெரியும். தேடாமல் உட்காந்துக்கிட்டே இருந்தேன்னா அதை பற்றிலாம் பேசுறதுக்கு இருக்குது. வரிசையாக மன்னர்களை பற்றின விஷயங்கள்லாம் இருக்குது. அதை போட்டு சீரீஸ் மாதிரி போட்டுட்டு போகலாம். அதுக்கு நான் இன்ட்ரெஸ்ட் காட்டலை. ஏன் இன்ட்ரெஸ்ட் காட்டலை அப்படின்னா, உனக்கு அது என்னன்னே புரியலையே. நீ இன்ன வரைக்கும் ஆண்ட பரம்பரை அடிமை பரம்பரைன்னு பேசிக்கிட்டு இருக்க, உங்ககிட்ட வந்து எப்படி இதை சொல்லிக்க இருக்க முடியும்? ஸோ அதை போங்கடா சாமி விட்டேன். சிரிப்பு தான்டா வருது கூட. நான் பெரிய ஆளு, நீ பெரிய ஆள் நடிச்சிட்டு இருக்க. அவன் போயிட்டு ஜெர்மனியில் கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கேன். நீ எங்கே போய் யாரை போய் கேட்க போற? ஜெர்மனியில் போய் கேட்பியா? டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்பியா? என்ன ஆளுங்க நம்ம ஆளுலாம். காது துடிக்குது, நம்ம ஆளு மூக்கு துடிக்குதுன்னு இருப்பாங்க. அவனை பார்த்தா நம்ம ஜாதிகாரமா தெரியறாம்ல. என்ன சொல்றீங்க அண்ணாச்சி? பேசும்போது காதை அடிச்சு பாத்தியாலே. இவங்க இந்த வீடு கோமாளி தற்குறி. இது பழைய வீடியோ தான், பட் எப்ப பார்த்தாலும் சரி போறோம். இந்த சர்க்கார் படத்தோட வந்தோடனே மிக்சி கிரைண்டர்லாம் போட்டு உடைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ்ல மிக்சியை தூக்கி போட்டாப்ல. அதுவும் எங்க கீழே பெட்டை வரிச்சு மிக்சியை தூக்கி போட்டோம். லேப்டாப் ஆன்ல இருக்கு, கீழே போட்டு அந்த இடிச்சிருச்சோன்ற பயத்துல ஐயோ அப்படின்னு போட்டா பக்கத்துல சொல்றான் உடடா போட்டு உடடா ஒரு ரீல்ஸ் பண்றதுக்காக. எவ்வளவு இன்னசென்டான ஆள் இருக்காங்க பாருங்க. இவங்கெல்லாம் அனில்ஸ் தான். அனில்ஸோட ஃபர்ஸ்ட் வரிசையில் வரக்கூடிய ஆட்கள் இவங்க. அனில்ஸோட அந்த அறியாமையை பாருங்களேன். ஒரு பெட்டை விரிச்சுக்கணுமா, அது மேல அவங்க கூட்ட புரட்சி பண்றாங்க. இவங்க புரட்சி இப்படிதான் அவங்க ஐயா நடந்துட்டு. ஆமாங்க, யோசிச்சு பாருங்களேன். இவங்களுடைய புரட்சி எல்லாம் யோசிச்சு பாருங்களேன். பனையூருக்குள்ள இருந்துகிட்டே புரட்சி பண்ணுவாரு. அதே மாதிரி தானே இவங்களும் பண்றாங்க. கீழே பெட்டை வச்சுக்கிட்டு அது மேல புரட்சி பண்றாங்க. புரட்சினா என்னன்னு முதல் உங்க தலைவர்கிட்ட கத்துக்கோ. இல்ல, தலைவர்கிட்ட கத்துக்கிட்டனாலதான் அந்த பனையூருக்குள்ள இருந்து பண்றாரு. இவர் வீட்டுக்குள்ள இருந்து பண்றாரு. என்கிட்ட கேட்கறேன் கமெண்ட்ல, ப்ரோ நீ சேர்ல உட்காந்துக்கிட்டு ஒரு ரூம்ல உட்காந்துக்கிட்டு இப்படிலாம் பேசாத ப்ரோ. இது எத்தனை நாள் சொல்ல போறீங்க? 10 ரூமு, ஒரு யூடியூப் சேனல், ஒரு சேர்ல உட்காந்துருக்க, இல்லை நின்றுகிட்டு இருக்க, எத்தனை நாள் சொல்ல போறேன்? நான் சொல்ற கருத்து என்ன? நான் சொல்ற பாயிண்ட்ல வேல்யூ இருக்கா இல்லையா? ஏன்னா சீமானை பத்தி போட்ட வீடியோல தான் சொல்லியிருக்கேன். சீமான் பத்தி நான் போட்ட வீடியோல அதுல நான் சொன்ன பாயிண்ட்லாம் ஆமாவா இல்லையா? பாயிண்ட்டை தான் நீ பார்க்கணும். பாயிண்ட்டை சொல்றேன். என்ன சேர்ல உட்காந்துருக்கான், என்ன பிராண்டு சட்டி போடுறேன். உங்ககிட்ட தர்க்கம் பண்றதுக்கு வார்த்தை இல்லைன்னா, உனக்கு ஒருத்தனை டேக்கிள் பண்றதுக்கு அவனுக்கு எதிர்த்து வைக்க வார்த்தை இல்லைன்னா, ஒன்னு அவன் சாதியை தேடுற, இல்ல மதத்தை தேடுற, இல்ல அவனோட வெல்த்தை தேடுற, இல்ல அவனோட பிராண்டட் சட்டியை தேடுற. உங்க சிரிப்பு தாங்க மக்களே வருது இவங்கெல்லாம் பார்க்கும்போது. இன்னொன்று பவன் கல்யாண், இவர் பெரிய கோமாளி, சாரி பெரிய நடிகர்.
நடிகர் எல்லாமே கூத்தாடிகள் தானே. சரி, அவர் அங்கே போயிட்டு வாள் எடுத்துட்டு வந்து ஷங்யாங் வாள், அதாவது சைனா வாள் தூக்கிட்டு வந்து பவுன்சர் கழுத்திலே போட்டிருப்பாப்புல. இந்த ஒரு போர்டு அப்படின்னு போட்டிருப்பாப்புல. சிலம்பு போட்டியில பைல்வான் பின்னி எடுத்துட்டாரு. அவர் கூட மோதறதுக்கு யாரும் இல்லையா? இல்லையா? இதோ புளியங்குளத்து புலி, சிலம்பத்திலே சிங்கம், மாஸ்டர் புல்லட் பாண்டி. எதுக்கு தேவையில்லாத வேலை? மேடையில் நின்றுக்கிட்டு கத்தி எடுத்துட்டு பண்ணிட்டு இருக்காப்புல. பவுன்சர் மூக்கில் ஒரு கோடு போட்டிருப்பாப்புல. நேரத்துக்கு இங்கிருந்து இங்கே கோடை போட்டுருப்பாப்புல. மிஸ்ஸு, ஜஸ்ட் மிஸ்ஸு. இவர் தான் அங்கே துணை முதலமைச்சர். நல்லா நோட் பண்ணி பாருங்க. பவன் கல்யாணம் யாருக்கு ஆதரவு தெரிவிச்சாரு? விஜய், டிவிகே விஜய் 2 பேரும் அப்படி இப்படின்னு. அவர் மதுரையில் வந்து தான் மாநாடு போட்டார், முருகனுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம். இவருக்கு வேல் கொடுக்கப்பட்டுச்சு. நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், தமிழ்நாட்டில் எப்படி நமக்கு கந்தனோ அவர் அங்கிட்டு கந்து, நம்ம ஊரில் நாங்கள் எப்படி, அவர் அங்கே ஊரில் அங்கிட்டு. அதான் வாழ்க்கத்தி சண்டை போட்டுட்டு இருக்காப்புல. இதே மாதிரி தான் அவங்க ஆளும். எதுக்கு ப்ரெஸ் மீட்டை சந்திக்க மாட்டாரு? பக்தன் மத்தியில் ஏன் நேரடியாக பேச மாட்டாரு? இந்த மீட்டிங்கில் பேசுறாருல, அது இல்லை. அது வந்து எழுதி கொடுத்து அதை எழுதி தான் படிப்பாப்புல. நேரடியாக நின்று பேச மாட்டாரு. இவங்கெல்லாம் பொதுவெளியில் இந்த ப்ரெஸ் மீப்பர்லாம் இருக்காங்களா, அவங்களுக்கு கேள்வி கேட்க வைங்க. எல்கேஜி படம் பார்த்தீங்களா, அதில் வந்து ஆர்ஜே பாலாஜிட்ட கேள்வி கேட்பாங்க. இல்லை அந்த மாதிரி ஓடி ஒரு ஆளு. என்ன கேள்வி கேட்குற? இப்பெல்லாம் கேள்வி கேட்டா தமிழ்நாடு சுடுகாடு ஆயிடும். இவ்வளவுதான். அவங்களுடைய மைனஸ் தெரியக்கூடாதுன்றதுக்காக அப்படி இப்படின்னு பூசி முழுவி இன்ன வரைக்கும் அவங்களோட பில்டப்லேயே உருவாக்கி வச்சிருக்காங்க. போலியான பிம்பத்தால், கண்ணுக்கே தெரியாத செங்கல், கண்ணுக்கே தெரியாத சிமெண்ட், கண்ணுக்கே தெரியாத கொத்தனாடு, சித்தாடு, இவங்க எல்லாம் வச்சு கட்டின ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் தான் இந்த மாதிரி நடிகர்கள் கோமாளிகளுடைய சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யம் எங்க இருக்குன்னே தேடருக்கு தனிப்படை கொண்டு தேட வேண்டியதா இருக்கு. சாம்ராஜ்யம் சொல்லுவாங்க. நீங்க சாம்ராஜ்யத்தை போய் தேடி பார்த்தா அப்படி ஒரு சாம்ராஜ்யம் இருக்காடான்னு தோணும். ஸோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய பொட்டன்ஷியல் இருக்கு. ஆனால் அப்படி இல்லாத சாம்ராஜ்யத்தை இருக்கதா நம்பி அணில் கூட்டம் அப்படி கதறிட்டு தெரியுதா, அதுதான் அவங்களோட சக்சஸ். இவங்க இப்படி இருக்க வரைக்கும் அவங்க அப்படிதான் இருப்பாங்க. ஆட்சி எவன் கையில இருந்தாலும் சிஎம் எங்க அண்ணன் தளபதி விஜய் தான்டா. அப்படிதான் இருப்பாங்கன்னு சொன்னா அது அப்படிதான் இருப்பாரு. அப்படியே விஜய் மாதிரியே இமிடேட் பண்றாங்க. அவர் ஒரு டைலாக் சொல்றாருன்னா அது உன் ஸ்டைல்ல பண்ணலாம். நானே ஒரு காலத்துல ரீல்ஸ் பண்ண வேண்டாம், கிரிஞ்சு பண்ண வேண்டாம், ஏன்டே இருக்கு வீடியோலாம். நாங்களாம் அப்படி அந்த டைமிங்ல நான் அப்படி போயிருந்தா கூட என்றதுக்கு மில்லியன்ஸ்ல வியூஸ் இருக்கும்டா. என்னோட ரீல்ஸ் 2 போட்டு ஒரு எதையும் பார்த்துப்பாங்க. இந்த குடும்பையும் பார்க்க வேண்டியது இருக்குன்னு பார்த்துட்டு போங்க. உங்களுக்கு பிடிக்காதெல்லாம் இல்ல. ஓ, அப்ப பிடிக்குமா? பிடிக்கும். அப்பா ஐ லவ் யூ தானே, லவ் பண்ணலாம். இல்ல, பிடிக்கும்னா as a person பிடிக்கும். பர்சனலா தான் பிடிக்கணும், இதெல்லாம் பப்ளிக்கா பண்ண முடியும். கனவே நீ நான் விழிக்கவில்லை, கலைவா என்றே நினைக்கவில்லை. ஆமாம், மக்கள்லாம் பார்க்க திரும்பி நானும் அமெரிக்காவுக்கு போயிடறேன் சிவாஜி, அந்த மாதிரி திரும்பி ட்ரோல் சேனலுக்கே போயிடலாமான்னு தோணுது. அதுக்கு தான் வீடியோ இது பிள்ளையார் சொல்லியா போட்டு விட்டுருக்கேன். சீமான் எப்பயுமே முடிக்கும் போது சீமானை வச்சு முடிச்சா நல்லா வீடியோ ஹிட் ஆயிருன்னு ஒரு நம்பிக்கை எனக்கு. மூட நம்பிக்கை அப்படின்னு எனக்கு இருக்கு. சிம்பிளான விஷயம். சீமான் வந்து ஒரு காலத்துக்கு முன்னாடி கிருஷ்ணனை பற்றி, பைபிளை பற்றி, கொரோனா பற்றி எல்லாத்த பற்றியும் பேசி கிண்டல் பண்ணிட்டாரு. ஏன்னா திராவிடம் மேலே ஏறி இருந்துச்சு. இப்பயும் திராவிடத்தை மேலே ஏறி தான் இருக்கு. இப்போ வந்து மக்கள் ஓர அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திராவிடத்தை கழட்டி வச்சிருக்காப்புல. எனக்காவது திருப்பி தேவைப்பட்டு திராவிட சட்டை எடுத்து போட்டுருவாரு. அவர் பேசுனது அப்புறம் கோவிலில் போய் பூசாரி நாமத்தை போட்டு உட்காந்துருக்கதெல்லாம் வீடியோ எடுத்து போட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு பெருமை. அப்படி வரது குளிச்சுட்டு அப்படி ஒரு திருநீர் எடுக்கிறது, ஒரு குங்குமத்தை எடுக்கிறது. அது எதுக்கு வைக்கிறோம், ஏன் வைக்கிறோம், என்ன கடவுள் கர்மாந்திரம், எதை பத்தி. இதுதான் அரசியல். இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு அரசியல் தெரிஞ்சிருக்கணும். ஆரம்பத்தில் அவர் அறியாமையில் திராவிடத்தை நம்பி வாழ்ந்துட்டாப்புல. திராவிடத்தில் ஒரு எம்எல்ஏ எம்பி சீட் கொடுத்துருந்தாங்கன்னா அப்படியே போயிருப்பாங்க. பட் அவர் கொடுக்கப்பட்ட அஜெண்டா என்னன்னா, இலங்கை மக்களை வச்சு ஒரு கூட்டம் உருவாயிடக்கூடாது, புது தலைவர் வந்துடக்கூடாது, முத்துக்குமார் மாதிரி ஆள்லாம் வந்துடக்கூடாது. ஸோ நீ உள்ள போயிரு, நீ அங்கே இருந்துக்கிட்டு எங்களுக்கு வேலை பாருன்னு சொல்லி இங்கேருந்து ஒரு அனுப்பி விட்டாங்க. இப்போ அது ஒரு நாள் 10 நாள் கத்துச்சுன்னா அவர் ஒவ்வொரு மேடையிலையும் சொல்லுவார், நீ எனக்கு ஓட்டு போட்டா போடாமல் போ. அவருக்கு தெரியும், நீ போட்டாலும் நான் ஜெயிக்கவே வேணாம்டா, எனக்கு பெட்டி இவ்வளோ வந்துகிட்டு இருக்கு, நான் பேரம் பேசிக்கிட்டு இருக்கேன், ஜெயிச்சு உட்காந்து சேவை பண்ணிட்டு ஒவ்வொருத்தனையும் இப்போ ஒரு ஊர்லையும் பார்த்துக்கிட்டு தேவையா எனக்கு பெட்டி வந்தா போதும் அப்படின்னு ஒரு மீம் ரெடி பண்ணி போட்டிருப்பாங்க. நான் சொல்ல எப்படி எஸ்கேப் பண்ணி எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. இவ்வளவுதான் பாலிடிக்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கிட்டேன். நான் உண்மையிலே தெரிறேன், இவங்க பண்ணுற பாலிடிக்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இவங்கெல்லாம் உங்களுக்குலாம் கோமாளியாக தெரிவாங்க. சிரிச்சுக்கிட்டு அப்படியா சூப்பர் என்டர்டைன்மெண்ட் போயிருங்க. இவங்களை மதிக்கும் போது, இவங்களை பெரிய வேல்யூவாக காட்டும் போது தான் அவங்கெல்லாம் பெரிய ஆளு. சீமான் திடீர்னு எல்லாருமே போங்க போப்பா அப்படின்னு சொல்லி பற்றி விட்டீங்கன்னா, விஜய் நல்லா யோசிச்சு பாருங்க. விஜய் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிறப்போ யாருமே பெருசாக கன்சிடர் பண்ணாமல் அவன் வேலையை பார்த்துட்டு போயிருந்தாங்கன்னா, இந்த சீமான் மாதிரி ஆட்கள் சும்மா நோண்டி தான் நியூஸில் பரபரப்பாக்கினாங்க. யாருமே கண்டுக்கலன்னா அவ்வளோதான். மக்களுடைய அந்த அபிப்பிராயம், மக்களுடைய ஃபோக்கஸ் இருக்க வரைக்கும் தான் இவங்கெல்லாம் லைம் லைட்டில் இருக்க முடியும்.
இவங்களை கண்டுக்காம விட்டீங்கன்னா அவங்க நம்மள மாதிரி ஒரு ஆளு தான். கேட்டால் நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க. அவங்களாம் நார்மல் பீப்புள் இல்லை, அவங்களும் நம்ம மாதிரி மனுஷங்க தான். அவங்கள மனுஷங்கன்னா பார்க்க பாருங்கன்னு சொல்கிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்றுமே இல்லை, உங்கள் அளவு கூட அவங்களுக்கு இருக்காது. தெரிஞ்சுக்கங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை போட்டு இந்த ஃப்ரெண்ட்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கு கமெண்ட்ல பதில் சொல்லிருப்போங்க. சேனலில் மெம்பர்ஸை ஆட் ஆகணும்னா ஜாயின்ட்ர பட்டன் போடுங்க. சூப்பர் தேங்க்ஸ், சூப்பர் சார்லாம் பண்ணா எஸ்என்ற சம்பளம் திருப்போங்க. இப்படி யாராச்சும் கலாய்ச்சி விடுற மாதிரி வீடியோ பண்ணணும்னா சொல்லுங்க. அடுத்த வீடியோ இதில் ஒன்று ஆட் பண்ணிட்டே போவோம். Who is this guy?